Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பை மேக் ஓவர் பண்ணனும் இல்ல ரினோவேட் பண்ணனும்ங்கற ஐடியால இருப்பீங்க. அப்படி ஒரு ஐடியால நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என் கிச்சனை மாடிஃபை பண்ணும்போது கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் Shiru's Dining சேனலை பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் ஒன்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை என் டாட் ரெனோவேட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு மேக்கிங் வீடியோ. அதை பார்த்துட்டு எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் என் டேடை பற்றியும் என் டேடோட டேலண்ட் பற்றியும் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தீங்க. இன்னும் சிலர் உங்களோட டேட் பற்றியும் என் கூட ஷேர் பண்ணியிருந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி மேக் ஓவர் பண்ணீங்க, இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்கிற நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க அண்ட் நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ரிப்ளை வீடியோவாக போட்டுடலான்னு தான் இந்த ஒரு வீடியோ. என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பிளாக் கலரில் அன்னீவனாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப நாளாக கவலையாகவே இருந்துச்சு. நான் டேடி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இப்போ ஊருக்கு என்னோட மாம் டேட் சிஸ்டர் எல்லாருமே வந்திருந்தாங்க. நீங்கள் மினி விளாக்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வந்ததோட இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன்னு என் டேட் தான் இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப் மேலே ஒட்டியிருக்கிறது ஸ்டிக்கர் கிடையாது, இது ஒரு ஃப்ளோர் மேட் மாதிரியான ஷீட். நல்ல திக் அண்ட் ஹார்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூடான பாத்திரம் மேலே வைக்கும் போது இல்லை சமைக்கும் போது ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடாதான்னு கேட்டிருந்தீங்க. நான் 3 வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சூடான பாத்திரமும் வச்சு பார்த்தேன், மெல்ட் ஆகலை. இருந்தாலும் மேலே ஒரு கிளாத் விரிச்சோம் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா லைஃப் வரும். ஸோ இது போத் ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். தண்ணி உள்ளே போகாது. ஆனால் அந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம தான் சேஃபாக செக்யூர் பண்ணணும், இல்லைனா அது வழியாக வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஷீட் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இந்த ஷீட்டை சென்னை ராய்பேட் பைக்ராஃப்ட் ரோடில் இருக்கிற முகமது அலி அண்ட் சன்ஸுங்கிற ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். கரெக்டாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அங்கே ரைட் சைட்லேயே இந்த ஷாப் இருக்கும். அங்கே இந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்குது. பட் இங்கே ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட டிசைனும் அங்கே இருந்துச்சு. இங்கே 2 மீட்டர் 500 rupeesக்கு தான் வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டவ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு பிளைவுட். இதுவுமே எங்கள் டேடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது தான். பிளைவுட்லையுமே ஷீட் வச்சு லேமினேட் பண்ணி பைப்பிங் ஒர்க் பண்ணி சூப்பர் ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது எதுக்காகனா எங்கள் வீட்டை சுற்றி மரம் தான் இருக்கும், 4 பக்கமும் காத்தடிக்கும். சமைக்கும் போது மெயின் டோர் ஓப்பனில் இருந்தாலோ இல்லை ஹாலில் ஃபேன் ஓடிட்டு இருந்தால் கூட கேஸ் நின்று எரியாது, காற்றுல ஆடிட்டே இருக்கும். இதனால கேஸ் கன்சம்ஷனும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால இதுக்கு ஒரு வழி கட்டிடுறேன்னு ஊர்ல இருந்து வரும்போதே பிளைவுட் எடுத்துட்டு வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேர்ட் கொஸ்டின், அதிகமாக கேட்டிருந்த கொஸ்டினும் இதுதான். என்ன க்ளூ யூஸ் பண்ணி கவுண்டர் டாப்ல இந்த ஷீட்டை பேஸ்ட் பண்ணீங்க, ஹீட் பட்டா இல்லை தண்ணி பட்டா உறிஞ்சு வந்துடாதானும் கேட்டிருந்தீங்க. நாங்கள் யூஸ் பண்ணது ஃபெவிகால் பிராண்டோட ஹீட் எக்ஸுங்கிற ஒரு adhesive. இது கம்ப்ளீட்லி ஹீட் ரெசிஸ்டன்ட் சொல்யூஷன்ங்கிறனால நம்ம தாராளமாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உறிஞ்சு வந்துடாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹை குவாலிட்டி adhesive. per லிட்டரே 600 rupees. நாங்கள் கிச்சன் ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் வரைக்கும் ஆச்சு. இது எல்லா ஹார்ட்வேர்ஸ்லையுமே கிடைக்கும். என்னோட மினி பிளாக்ல ஸ்டாக் பவுண்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருந்தேன்னு நேமை மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலி யூஸ் பண்ணது ஃபெவிகாலோட ஹீட் எக்ஸ் தான். ஷீட்டை கவுண்டர் டாப்ல பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஹீட் எக்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைனல் டச்சாக எந்த எட்ஜஸ்லையுமே எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 743ங்கிற நேமில் இருக்க சிங்கிள் காம்பனன்ட் adhesive யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஃபெவிக்விக் மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய டப்பால கம்ப்ளீட்டாக எல்லா கார்னர்ஸ்லையுமே அதை ஊற்றி சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி ஊற்றி கழுவினாலுமே எங்கேயுமே தண்ணி உள்ள போகாது. அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தது என்னோட கேஸ் ஸ்டவ் பற்றின ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. எங்கே வாங்கினது, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட பிராண்ட் என்ன, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரியான நிறைய டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. அதையும் நான் இதுலேயே சொல்லிடுறேன். கிரீன் செஃப் கெல்வின் பிராண்ட்ல இருந்து தான் நான் இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். கிரீன் செஃப்ல கெல்வின் கிளேஸ்னு நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் வாங்கியிருக்கிறது கெல்வின். இது ஒரு 3 பர்னர் டஃப் அண்ட் கிளாஸ் டாப் ஸ்டவ். ஸ்மால், மீடியம், ஜம்போன்னு 3 சைஸஸ்ல பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டவ். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரிய சைஸ் பேட்டரியை ஸ்டவ்க்கு பின்னாடி கொடுத்துருக்க சாக்கெட்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா எந்த விதமான சவுண்டுமே இல்லாமல் நீங்கள் ஆட்டோ இக்னிஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எவர் ரெடி, டியூரசெல்னு எல்லா பிராண்ட்லையுமே இந்த பெரிய சைஸ் பேட்டரி கிடைக்கும். ஒன்னோட பிரைஸ் 60 rupees. சாலிடா ஒரு பேட்டரி 1 year வரைக்கும் வரும். இதுலயே 4 பர்னர்ஸும் அவைலபிளா இருக்கு. பார்க்கறதுக்கு இந்த ஸ்டவ் ரொம்ப ஸ்டைலிஷா இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்டவ் நான் சூஸ் பண்ணேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 5 years ஆகுது. இப்போ வரைக்கும் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்னு எதுவும் வந்தது கிடையாது. இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்டவ்வை சும்மா ரொட்டேட் பண்ணி ஆன் பண்ணிட முடியாது, பிரஸ் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ தட் சின்ன பசங்க யூஸ் பண்றதுல இருந்து தவிர்க்கலாம். நம்மளே சில டைம் ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாம ஸ்டவ் ஆன் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஃபால்ட் எதுவும் இதுல மேக்ஸிமம் வராது. 5 years பேக் நான் அமேசான்ல இது 11,000 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இப்பயும் இது அமேசான்ல 10,000 rupeesக்கு அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் பிரைஸ்ல ஃப்ரீக்வென்ட் ஃபிளக்சுவேஷன் இருக்கு. சில டைம் 7,000 8,000க்குலாம் கூட வரும். வாங்குறதா இருந்தா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த ஒரு கிச்சன் மாடிஃபிகேஷன் தான் நான் இப்போ ரீசெண்டா பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளா கிச்சன் கவுண்டர் டாப் ஒயிட் கலர்ல இருந்தா இன்னும் பிரைட் அண்ட் அட்ராக்டிவா இருக்குமேனு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். எங்க டேடி இப்போ ஊருக்கு வந்ததோட இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன்னு கிச்சனையே வேற மாதிரி பிரைட் அண்ட் அட்ராக்டிவா மாத்திட்டாங்க. இப்போ என் கிச்சனை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக மீஷோல இருந்து 2 ஷெல்ஃப் வச்ச மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் கவுண்டர் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வுட் அண்ட் ஃபினிஷிங்கோட சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 500 rupees, பட் இப்போ ஆஃபரில் 323 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்தா டெலிவரி ஆகும்போது டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான போல்ட் நட் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 ரேக்கையும் சைடில் கொடுத்துருக்க ஸ்டாண்டில் வச்சுட்டு எல்லா ஹோல்ஸ்லையும் கொடுத்துருக்க நட்ஸையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு போல்ட் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். டைட் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்பேனர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் 5 minutesல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கவும் ரொம்பவே அழகாக ஏஸ்தெட்டிக் லுக்கோட சூப்பராக இருக்குது. இப்போ இருக்க என்னோட கிச்சனுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கிச்சனுக்கு மட்டும் இல்லை எங்கே வேணுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லைட், கேண்டில், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், இன்டோர் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சு கூட டெக்கர் பண்ணலாம். நான் இன்னைக்கு வாங்கிறதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் 2 இருக்குது. ஒன்று ஆயில் டிஸ்பென்சர், சிராமிக் ஜார், பவுல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. இன்னொன்று எங்கள் டேடி. பிகாஸ் கிச்சன் கவுண்டர் டாப்பை ரினோவேட் பண்ணிட்டு தான் இது வாங்கி வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் டேடி இப்போ ஊருக்கு வந்ததோட என் கிச்சனையே வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. நான் பார்த்த ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அது எங்கள் டேடி தான். ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு ஷோரூம் ஃபினிஷில் சோஃபா செய்கிறதாகட்டும், கார்பெண்டர் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிஷியன் ஒர்க்னு இது எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் செஞ்சுருவாங்க. அண்ட் இதுக்கான ஹோல் கிரெடிட்ஸையும் நான் எங்கள் டேடிக்கு தான் கொடுக்குறேன். போஸ்ட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸோட கமெண்ட் செக்ஷன்லையும் எல்லாருமே எங்கள் டேடியை பற்றி ரொம்ப விசாரிச்சிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அண்ட் கவுண்டர் டாப்பில் இந்த ஸ்டாண்ட் வச்சதும் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷீரூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.